அவர்களுடைய திருவடிகளில் பிராவண்யமுடையவர் ராமானுஜன். பொய்கையாழ்வார் திருவடி, பூதத்தாழ்வார் திருவடி, பேயாழ்வார் திருவடி என்று கொண்டாடினார். இந்த மூன்று ஆழ்வார்களும் நமக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்கா? விளக்கேற்றி அஞ்ஞான அந்தகாரத்தை போக்கி கொடுத்தனர். அவ மூணு பேரும் திருக்கோவிலூர்ல சேர்ந்து முதல் ரெண்டு ஆழ்வார்கள் முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி பாடி விளக்கேற்றி வைத்தார்கள்னு சரித்திரம் பார்த்திருக்கோம். விளக்கு எரிய ஆரம்பிச்ச உடனே பகவானை கண்டார் பேயாழ்வார். அதனாலதான் கண்டமை காட்டும் தமிழ் தலைவன். பகவானை கண்டதை தன்னுடைய மூன்றாம் திருவந்தாதி பாசுரத்தாலே நன்கு விளக்கினார். நம்ம உள்ளத்திலே பகவானை பார்க்கறதுக்காகவே ஒளி விளக்கு இருக்க வேண்டும். உள்ளந்தான் பகவானை காண்பதற்குண்டான ஒரே கருவி. ஆனால் அப்படி இல்லாமல் அதுல இருட்டு புகுந்து கொடுத்தனால் எம்பெருமான நம்மால பார்க்கவே முடியாது. அந்த இருட்டை போக்கியாக வேண்டும். அஜ்ஞானம்ங்கிறதா இருட்டு. அந்த இருட்டு போறதுக்கு வழி, வெளியிருட்டா இருந்தா சூரியன் உதிச்சா போயிடும். உள்ளிருட்டாக இருந்தால் அஜ்ஞான அந்தகாரத்தை போக்குவதற்கு ஞானம்ங்கிற சூரியன் ஒண்ணுதான் வழி. ஞானம் கிடைச்சதுன்னா அஜ்ஞானம் தொலைஞ்சு போயிடும். சூரியன் உதித்தால் இருள் விலகி போகும். அந்த ஞானத்தை ஊட்டுவதற்குத்தான் முதல் மூன்று ஆழ்வார்களும் மூன்று திருவந்தாதி பாடினர். ஞானம் என்னும் நிறைவிளக்கேற்றி கொடுத்தனர். அந்த விளக்க விடாம தன்னுடைய திருவுள்ளத்தில் ராமானுஜர் அகண்ட தீபமாக ஏற்றி வைத்திருக்கிறார் என்பதை பத்தி முதல் மூணு பாசுரம் பார்த்தோம். அடுத்து இப்ப பார்க்க வேண்டியது 11வது பாசுரம். இப்ப இந்த ஆழ்வார்களுடைய வரிசையில் யாரை பத்தி அடுத்து சொல்லியிருக்கணும்? பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வாரை சொல்லி இருக்க வேண்டும். ஆனா இப்ப பார்க்க போற 11வது பாசுரம் திருமழிசை ஆழ்வாரை பற்றினது அல்ல. அது அடுத்த பாசுரம், 12வது பாசுரம். ஆனா நடுவுல 11வது பாசுரத்தில் திருப்பாணாழ்வாரை சொல்லி திருப்பாணாழ்வாரையே எப்போதும் தன் தலையால தரித்திருப்பவர் ராமானுஜர் என்று கூறுகிறார். எதனாலே? ஏன் வரிசையை மாத்தனப்போ? வரிசையா பொய்கை, பூதம், பேய், திருமழிசைன்னு சொல்லிருக்கலாம். என்னால் அதுல ஒரு வேறுபாடு. ஆழ்வார்கள் 10 பேருக்குள்ளே 2 பகுதியா பிரிச்சு விடலாம். ஒரு 5 பேர் தங்களுடைய ஊர், பேர், பலஸ்ருதி இதெல்லாம் சொல்லாதவர்கள். இன்னொரு 5 பேர் பாட்டு முடியச்சே கடைசி பாடலில் யார் பாடுறோம், எத்தனை பாட்டு பாடியிருக்கேன், இதை சொல்றவாளுக்கு என்ன பலம் கிடைக்கும், இதெல்லாத்தையும் சொல்றவா. இப்ப நம்மாழ்வார் பாட்டை எப்ப பார்த்துனாலும் வன்குருகூர் சடகோவன், காரிமாறன் என்றெல்லாம் தன் ஊர் பேரு சொல்லிக்கிறாரோ இல்லையா? அதே போல இது யாருக்கு என்ன கிடைக்கும்? மானை நோக்கு நல்லீர் காமரமானை நோக்கியற்கே என்று இன்னது கிடைக்கும் என்று சொல்லி கொண்டு வருவார். அது உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே, கல்வி வாயுமே. இந்த 10 சொன்னா கல்வி கிடைக்கும், இந்த 10 சொன்னா நோய்கள்லாம் ஓடி போயிடும், இந்த 10 சொன்னா பரமவதமே கிடைக்கும், இந்த 10 சொன்னா திவ்ய பிரபந்தத்தை சொல்ற பாக்கியம் கிடைக்கும் என்று பலன் சொல்லுவா. ஆனா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருப்பாணாழ்வார், இந்த 5 ஆழ்வார்கள் மட்டும் நான் யார் பாடினேன், என்ன பாடியிருக்கேன், என் ஊர் என்ன, பலம் என்ன, ஒன்றையும் சொல்ல மாட்டார்கள். இந்த 5 பேரும் பாடுவா, முடிச்சுடுவா. இப்ப நமக்கே தெரியும் திருப்பாணாழ்வார் கடைசியில என்னன்னு பாடினார்? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணா. யார் பாடினார்னு இல்ல, என்ன பலன் இல்லவே இல்லை. இப்போ பகவானை கண்டேன், அதை தவிர மற்றொரு இடத்துல கண்ணு போகாதுன்னு பாட்டு முடிஞ்சு போச்சு. அதை போலதான் 5 பேருமே பாடியிருக்கா. ஆனா இப்ப திருப்பாணாழ்வாரை 9வது ஆழ்வார்ங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வச்சோன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும்? நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவ 5 பேரும் ஊர் பேர் சொல்லி இருக்கிறவா. ஆனா அந்த 5 பேர் வரிசைக்கு நடுவில் தான் திருப்பாணாழ்வார் பிறந்திருக்கார். பிறந்ததுன்னு பார்த்தா 9வது ஆழ்வாரா பிறந்திருக்கார். அப்ப அந்த 5 பேருக்குள்ள இருப்பார். ஆனா பாடிய கிரமம்னு பார்த்தா அவர் அந்த 5 பேருக்குள்ளே இல்ல, இந்த முதல் 5 பேருக்குள்ளதான் இருக்கார். பொய்கை, பூதம், பேய், திருமழிசை இவர்களுக்குள்ள அவரை கொண்டு வந்து சேர்த்தால்தான் இந்த 5 ஒரு வர்க்கம், அந்த 5 ஒரு வர்க்கம்னு தெரியும். அப்படின்னா ஊர் பேர் சொல்லிட்டு இருக்கிறவா 5 பேர், சொல்லாதவர்கள் 5 பேர். சொல்லாதவர்கள் தான் முதல், சொல்லிட்டு இருக்கிறவா தான் அடுத்த 5. அதனாலதான் 9வது இருக்கிற திருப்பாணாழ்வாரை 4வதாக கொண்டு வந்து இதற்குள் சேர்த்து விட்டார் என்பதுதான் இப்ப சரித்திரம். இதுல இன்னொரு சின்ன கேள்வி நீங்க கேட்கலாம். அதை திருமழிசை ஆழ்வாரையும் முடிச்சுட்டு அடுத்தது திருப்பாணாழ்வாரை வச்சிருந்தா கூட அந்த வரிசையும் மாறி இருக்காது, 5 பேருக்குள்ளேயும் சேர்த்திருக்கலாமே. ஏன் 5வதுக்கு நடுவுல 4வதா கொண்டு வைக்கணுமா? 4வது வரைக்கும் திருமழிசை ஆழ்வாரை சொல்லிட்டு
அஞ்சாவதா திருப்பாணாழ்வாரை சேர்த்தாலும் இதே கோட்டிக்குள்ளதானே இருப்பாரு இங்க கேட்கலாம். ஆனா முதல் 4 ஆழ்வார்கள் பொய்கை, பூதம், பேய், திருமழிசை ஆழ்வார் வரிசையா ஊர் பேர் சொல்லிக்காம பாடினவாங்கிறது பிரசித்தம். எல்லாரும் நல்லா தெரியுது. இந்த வரிசையில வந்துட்டு இருக்கா, இவெல்லாம் ஊர் பேர் சொல்லாத வரிசை போல் இருக்கு. ஆனா அந்த வரிசை எப்ப மாறுறதுன்னு தெரியாது பாருங்க. 4 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. 5வது நம்மாழ்வார், அவர் ஊர் பேரை சொல்லிட்டார். முதல் 4 பேர் வரைக்கும் நன்னா தெரியும் இவர்கள்லாம் ஊர் பேரை சொல்லிக்காத வாழ்ந்துட்டு, அவர்களுக்கு நடுவுல கொண்டு இவரை அமர்த்தி வைத்தால்தான் தெளிவா இவரும் ஊர் பேர் சொல்லாதவர்னு புரியும். இல்லைன்னால் இவர் 5வதா சொல்லியிருக்கே, இந்த 5வது ஆழ்வார 4வதோட சேர்த்துக்கணுமா இல்ல 5வதா 6வதோட சேர்த்துக்கணுமான்னு சந்தேகம் சொல்லலாம் இல்லையோ? வேண்டாம், அது 4வதுக்குள்ளேயே கொண்டு போய் வச்சுட்டோம்னால் அப்ப சந்தேகமே வராதுங்கிறதுக்காக. இப்ப ஒரு 4 பேர் இருக்கா, இங்க இருக்கார்கள்னு வச்சுங்களேன். அவ 4 பேர் சந்தையெல்லாம் சொல்லியிருக்கா, ரொம்ப நாளா அவளுக்கு பாட்டெல்லாம் தெரியும். இப்ப இன்னொரு கோட்டி, அவர்கள்லாம் இப்ப ஒண்ணும் தெரியாது, இப்பதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. இதுக்கு நடுவுல இந்த கோட்டிலேருந்து ஒரு சுவாமி நல்லா கத்துனுட்டார், அவருக்கு தெரியும். தெரியுங்கிறவரு முதல்ல தெரிஞ்ச கோட்டிக்காரா இருக்கா பாருங்க, அவர்களுக்கு அப்புறம் கடைசியில கொண்டு போய் நிறுத்தினா இவர் தெரிஞ்சவரா தெரியாதவரா அப்படின்னு சந்தேகமாவே இருக்கும். அதுக்கு பதில் நன்னா தெரிஞ்சவா 10 பேர் இருக்காருன்னா அந்த சுவாமியை கொண்டு அவ நடுவுல நிறுத்தி வச்சணும். நிறுத்திட்டுன்னு ஓஹோ இவரும் எல்லாம் தெரிஞ்சவர் தான் போட்டிருக்கு அப்படின்னு இந்த கோட்டியில சேர்த்து விடுவாள் இல்லையோ? அந்த அடிப்படையில் தான் பாசுரங்களிலே 4வதான திருமழிசை ஆழ்வாருக்கு முன்பாக திருப்பாணாழ்வார் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அழகான பாசுரம். சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள் சரணாம்பதுமத் தாரியல் சென்னை ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தம் காரிய வன்மை என்னால் சொல்லொணாது இக்கடலிடத்தே. ராமானுஜரை சார்ந்த பக்தர்கள், அவர்களுடைய காரிய வன்மை அப்படின்னா அவ எவ்வளவு சாமர்த்தியமா காரியம் பாப்பா. ராமானுஜ சிஷ்யர்கள்லாம் காரியம் செய்தத ரொம்ப சாமர்த்தியக்காரான்னு இங்க கொண்டாடிட்டு இருக்கார். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஏன்னா அவர் கொண்டாடிட்டு போயிட்டார். ராமானுஜ சிஷ்யர்களா யாரெல்லாம் இருந்தாலோ அவளுடைய காரிய வன்மை, காரிய வன்மைங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். காரியம் பாக்குற வன்மை, காரியம்னா காரியம்னு வச்சுக்காதீங்க, கைங்கரியம்னு வச்சுக்கோ. ஏன்னா வெறும் காரியம் பாக்குறதுக்காக இருக்கா. இப்போ காரிய கைங்கரிய, அவர்கள் எவ்வளவு சாமர்த்தியமா எத்தனை கைங்கரியங்கள் பண்றா, ஜகத்தே ஆச்சரியப்படுற அளவுக்கு பண்றாளே, அது காரிய வன்மை. இல்ல காரியல் வன்மை, லகர ஒற்று சேர்க்கணும். காரியல் வன்மைனால் கார் மேகம், இயல் மேகத்தை போன்ற தன்மையுடைய, வன்மை ஔதாரியம். காரிய வன்மைனா மேகம் கொட்டு கொட்டுன்னு கொடுக்கறது இல்லையோ, அந்த மேகம் கொடுக்கிற அளவுக்கு இவர்களும் கொடுக்கிறார்கள் அர்த்தம். அப்ப காரை இயல், கார் போன்ற இயல்பு படைத்த வன்மை அல்லது காரிய கைங்கரிய வன்மை என 2 பாடம் வச்சிருக்கா. காரிய வன்மை என்னால் சொல்லொணாது இக்கடலிடத்தே, இந்த ஜகத்துல பிறந்தவா என்னமா சாதிக்கிறாங்கிறதை என்னால் சொல்ல முடியாது. இனி பாசுரம் பார்ப்போம். ராமானுஜ சிஷ்யர்கள் தாங்கள் கூறத்தாழ்வானோ முதலியாண்டானோ அனந்தாழ்வானோ இவர்கள்லாம் பண்ணிருக்கிற ஒவ்வொரு கைங்கரியம் அவ்வளவு தூரம் பெருமை பெற்றது. இந்த கைங்கரியம் எல்லாம் எங்கேருந்து தெரியுமோ இவாளுக்கு வந்தது? யாரான ஒருத்தர் கொடுத்திருக்கணுமே. இப்ப இன்னார்னு இருந்தா அந்த சுவாமிக்கு சிஷ்யர், அதனால அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவருக்கு வந்திருக்கு. இவர் அந்த சுவாமிக்கு பேரன், அதனால அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் இவருக்கு வந்திருக்குங்கிற அளவு இல்லையோ. அதை போல இவருக்கு எங்கிருந்து வந்ததுனால் எல்லாம் திருப்பாணாழ்வார் இட்ட பிக்ஷை. அவருக்கு இருக்கிற கைங்கரிய வன்மை யாருக்கும் இல்லை. அவர் கொடுத்த கைங்கரியம் தான் இவா இத்தனை பேரும் பெற்றிருக்கார். அப்படி அவர் என்ன கைங்கரியம் பண்ணிட்டார்னால் வீணை இசைத்து மீட்டி பெரிய பெருமாளை ஆனந்தத்தில் மூழ்கடித்தார். அதுதான் திருப்பாணாழ்வார் பண்ணின கைங்கரியம். அந்த கைங்கரியம் ஊருக்குள்ள வரலவர் கால் பதிக்கவே இல்லை. தென்திருக்காவேரியினுடைய தெற்கு கரையில இருந்தான். அம்மா மண்டபம் தெற்கு காவேரின்னு சொல்றோம் இல்லையோ, வடதிருக்காவேரிக்கு கொள்ளிடம்னு பேர். தென்திருக்காவேரி அம்மா மண்டபம், அங்கதான் பெருமாள் திரு ஆடி பெருக்கன்னிக்கு ஏழ்றார். ஆடி 18ஆம் பெருக்கன்னிக்கு போய் காவேரி தாயாருக்கெல்லாம் பெரிய புடவை திருமங்கல்யா அது எல்லாம் பெருமாள் அவருக்கு அனுகிரகிக்கிறார். அது ரொம்ப சித்ரா பௌர்ணமிக்கு அங்கதான் எழுறார். ஆடிப்பெருக்கு 18ஆம் பெருக்குக்கு அங்கதான் எழுறார். அந்த இடத்துக்குள்ளேயே இவர் வரமாட்டாராம். அதுக்கு தெற்கு பக்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தினுடைய உள்கரை இல்லை, ஸ்ரீரங்கத்தினுடைய வெளிக்கரை. உள்ள வந்துட்டா தென்திருக்காவேரியினுடைய வடக்கு பக்கம் வந்தா தானே ஸ்ரீரங்கத்துக்கு உள்ள வர முடியும். தென்திருக்காவேரியினுடைய தெற்கு பக்கம் போயிட்டா ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில தானே போகணும். நாம் ரொம்ப தாழ்ந்தவன், நம்ம கால் இந்த திருவரங்கத்துல பதியவே கூடாது என்று அதுக்கு வெளியில நின்று அங்கிருந்து வீணை இசைச்சு பாடிட்டு இருக்காரு திருப்பாணாழ்வார் பாணகவி. பக்கத்துல நாதஸ்வரக்காரெல்லாம் உள்ள இருக்கா, பெரிய வேத விற்பனர்கள்லாம் பாடிண்டே இருக்கா. நம்பெருமாள் பெரிய பெருமாள் இவாளை திரும்பி பாப்பறோம்னால்
பார்வையத்தனையும் தெந்திருக்காவேரிக்கு தெற்கதான் இருக்கு அவருக்கு. கூடவே இருந்து இத்தனை பேர் பாடிட்டு இருக்கா, ஆனா பெருமாள் இங்க பார்க்க மாட்டேங்கிறார், அங்கேயே பார்த்துட்டு இருக்கணும்னால் என்னமோ பண்ணி தம்பால் ஈர்த்திருக்காரோ இல்லையோ திருப்பாணாழ்வார். அது அவர் பெரிய பெரிய கைங்கரியம். என்னமோ பகவானுக்கு அவரிடத்துல பிரீத்தி. ஏன் பிரீத்தி? இந்த கேள்விக்கு மட்டும் இன்னாரிடத்துல பகவான் பிரீத்தியோடு இருக்காரு. எதனாலே? அவள்கிட்ட என்ன இருக்கு, எங்கிட்ட என்ன இல்லைங்கிறதை கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. இருக்கு, யாரோ ஒருத்தர்கிட்ட என்னமோ இருக்கு, அதனால பகவான் அவரிடத்துல அத்தனை பிராவண்யத்தோட இருக்கார். நாம ரெண்டு வேலை பார்க்கணும். ஒண்ணு, அவருக்கு தகுந்த பக்தியை நாம வளர்த்துக்கணும். அநேகமா முடியாது. ரெண்டு, அந்த சுவாமியினுடைய நிழல்ல நின்றுடணும். இதுல ரெண்டு ஒண்ணுதான் நமக்கு சாத்தியமே தவிர, இதுக்கு மூணாவது பகவான் ஏன் பிரீத்தியோட இருந்தார்னு கேள்வி கேட்டு இருந்தோம்னால் கேள்வி கேட்டே ஜென்மம் முடிஞ்சு போயிடும். எதையும் நாம சாதிக்க போறதே கிடையாது. ஏதோ ஒரு பக்தன் அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பக்தனுக்கு பின்னாடி நிழல நின்றுட்டு அவர் போற சமயத்துக்கு நம்மளும் சாமர்த்தியமா உள்ள போக பார்த்துப்போமா? அதை விட்டு ஏன் ஏன்னு கேள்வி கேட்டு இருந்தோம்னால் கேட்கலாம். இனி பதபதார்த்தம் பார்க்கலாம். சீரிய, நான்மறை, செம்பொருள், ஒவ்வொரு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்ப்போம். இது திருப்பாணாழ்வார் தன் காலே படக்கூடாது, தனக்கு யோக்கியத்தையே கிடையாதுன்னு சொல்லி பாடினவர். இவர் வேதம் தமிழ் செய்த மாறன்லாம் பேர் வாங்கல. சின்ன 10 பாசரம். அந்த பாசரங்களையும் பெரிய பெருமாளுடைய ஒவ்வொரு அவயவத்தினுடைய அழக மட்டுமே தான் சொல்லிட்டு வரார். இத்தனை இருக்கிறச்சே இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும், இந்த திருப்பாணாழ்வாருக்கு மட்டும் இந்த பெருமை சொல்றார் பாருங்க. நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த 4 வேதங்களுடைய தேர்ந்த அர்த்தம். 4 வேதங்களை சலிச்சு பார்த்தா எது உயர்ந்த அர்த்தமா வருமோ அந்த சாரதமமான அர்த்தத்தை, வேத சாரதமமான அர்த்தத்தை திருப்பாணாழ்வார் அமலநாதிபிரான்ல பாடினார்கிறார். இதே போலத்தான் இங்க இது சொல்லியிருக்கோம் இல்லையோ, காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள். வேதாந்த தேசிகம் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அவர் அதே சத்தத்தை சொல்றார். வேத வேதாந்தத்தினுடைய சாரம் எது உண்டோ அது அத்தனையும் தான் திருப்பாணாழ்வார் அமல்நாதிபிரான்ல பாடினார். காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பாண்பெருமாள். அவர் பாடியிருக்கிற பாடல் 10 பழமறையின் பொருளென்று பரவுகின்றோம். வேத வேதாந்தத்தினுடைய சாரமே அவர் பாடியிருக்கிற அமல்நாதிபிரான்கிறார். என்ன இவாள்லாம் அதுல பார்த்துட்டாக்கோ, நம்மளும் சொல்லி சொல்லிதான் பார்த்துட்டு இருக்கோம். அமல்நாதிபிரான் நமக்கும் பல பேருக்கு தெரியும். அப்படி என்ன வேதாந்தத்தினுடைய சாரம் எல்லாம் அதுல இருக்காருனால் எது எதுல எது இருக்குன்னு மேலோட்டமா பார்த்தா தெரியாது. ஆனா அது தெரிஞ்சவா உள்ள புகுந்து பார்த்தா தான் அவளுக்கு புரியவே புரியும். நல்ல மாணிக்க கல்லே நமக்கு வீதியில கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோ. அந்த வைர வியாபாரிக்கு மாணிக்கத்தை எடுத்து பார்க்கச்சே அதுக்கு என்ன மதிப்புன்னு தெரிஞ்சு போடும். நம்ம இருந்தா ஏதோ பக்கத்துல கண்ணாடி கிடக்கிறது இதுவும் கிடக்கிறதுன்னு தெரியாமலே படுவோம். நமக்கு அது மதிப்பு தெரியாது. ஆனா அவருக்கு இருந்தா 1 கோடி ரூபாங்கிற இதுவா கண்ணாடி ஆட்டம் இருந்தது என்னால் உம்ம கண்ணு சரியில்லை, கண்ணாடியில் ஆபத்து இல்லை, நம்ம கண்ணு சரியா இருந்தா ஒழுங்கா தெரிய போறது. ஆனால் அந்த கண் கொண்டு பார்த்தபடியால் சீரிய நான்மறை செம்பொருள் 4 வேதத்தினுடைய சாரமாது சீரிய. செம்பொருளுக்கு வேதத்துக்கே சீர்மை என்ன பெருமை சொல்றாரு? இப்போ சீரியன்னு சொன்னதுனால் பகவானுடைய ஸ்வரூபம், ரூபம், குணம், விபவம் ஆகிய அனைத்தும் வேதம் ஒண்ணுதான் தெளிவா சொல்ல முடியும். வேதத்தினால மட்டும்தான் பகவானை பத்தி தெளிவா நம்ம காட்ட முடியும் சொல்லியோ. அதனால சீரிய நான்மறை, ருக்கு யஜுசு சாமம் அதர்வம் என்கிற நான்மறை, நான்மறை செம்பொருள், சீரிய நான்மறைகளுடைய செம்பொருள் ரொம்ப விவசிதமான அர்த்தத்தை, நன்கு தேர்ந்த அர்த்தத்தை, செந்தமிழால் அளித்த அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை அதே சம்ஸ்கிருதத்துல சொல்லிட்டு போயிடாமல் செந்தமிழால் நல்ல தூய தமிழ்ல பாடியிருக்காருங்கிறார். இங்கே செந்தமிழ்னு சொல்றதுனாலே 2 அர்த்தம் வாங்கிக்கணும். தூய தமிழ், புரியற தமிழ். ஏன்னா நமக்கு பழைய நாள் தமிழ் பரிபாடல் முதலான தொகைகள்லாம் இருக்கு பாருங்க. அந்த தமிழ் நம்ம சங்ககால தமிழை படிச்சிருந்தா புரியறதே கஷ்டம்தான். சீரே பிரியாது. எத்தோட எத்த சேர்க்கணும். சின்ன வயசுல ஏதாவது ஒரு 10 பாட்டு மட்டும் மனப்பாட செய்யும்னு சொல்லியிருப்பான். அதை படிக்கிறதுக்குள்ளேயே போரும் இருக்கும். அவ்வளவு கட்டமா தானே இருக்குது. ஆனா இப்ப ஆழ்வார் பாட்டுலாம் அந்த மாதிரி இருக்கா? இப்போ ஆதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் ரொம்ப சுலபமா இருக்கு. அதனாலதான் செந்தமிழால்னு சொன்னால் கட்டப்படுத்தக்கூடாது. ஒரு பாஷை எனக்கு நன்னா தெரியுங்கிறதுக்காக அதை புறத்தியாருக்கு புரியாத வார்த்தைகளை போடுறது சாமர்த்தியமே இல்லை. எனக்கு பாஷை ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த பாஷையை கொண்டு என்ன செய்ய போறேன்? யாரோ ஒருத்தர் கொண்டு புரிய வைக்க போறேன். எனக்கு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு பாஷையே வேண்டாமே. நானே பகவானை தியானிச்சா எனக்கு தெரிஞ்சுபட போகுது. இப்போ அதை இன்னொருத்தருக்கு அந்த நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை சொல்லணும்னா தானே பாஷை தேவைப்படுறது. அப்ப அந்த அனுபவம் அவருக்கு போய் சேரணும்னா பாஷை அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால எனக்கு தெரியுங்கிறதுக்காக ஆங்கிலத்துல கூட சில பேர்லாம் எழுதுவா,
அது நம்ம எழுதி அதை படிக்கணும்னா பக்கத்துல கொஞ்சம் கோஷம் வச்சுட்டு அந்தந்த சப்தம் என்னன்னு பார்த்துன்னு படிக்கணும். அந்த மாதிரி இருந்தா என்னைக்கு படிச்சு முடிக்கிறது? அப்புறம் படிக்கிறதுல விருப்பமே போடும் இல்லையோ. அத போல கஷ்டம் கொடுக்காமல் சீரிய நான்மறை செம்பொருளை செந்தமிழால் அளித்த ரொம்ப அழகான தமிழ், சீர்மையான தமிழ், நேர்மையான தமிழ் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள். பார்ன பூமி, பாரியலும் புகழ் இந்த பூமி முழுக்க கொண்டாடக்கூடிய பெருமை படைத்த திருப்பாணாழ்வார். பாரியலும் புகழ் பாண்பெருமாள் திருப்பாணாழ்வார். சரணாம்பதுமத் தாரியல், சரணாம் திருவடிகள், பதுமம் பத்மம் தாமரை, தாரியல் தாமரைகளாலே கோர்க்கப்பட்ட மாலை. திருப்பாணாழ்வார் திருவடிகள்ல மாலை சமர்ப்பிக்கிறார். அந்த மாலை எப்பவும் உறையூர்ல நின்னுண்டு கமலவல்லி தாயார சேவிச்சுட்டு திருப்பாணாழ்வார சேவிச்சு ராமானுஜர் அவர் திருவடியில் இருக்கிற தாமர மாலை எடுத்து தன் தலையில சூடின்னு போகிறான். எப்ப ராமானுஜரை சேவிச்சாலும் ஏது தலையில தாமர மாலை சூடின்னு இருக்கார்? யார் கொடுத்ததுனால் திருப்பாணாழ்வார் திருவடியில சாத்தினது. அதைத்தான் சுவாமி எப்போதும் சமர்ப்பித்துக் கொள்வார். இப்போ நீங்க சேவிச்சீங்கன்னா நம்மாழ்வார் சன்னதி ஆழ்வார் நகர்லயா இருக்கட்டும் அல்லது ஸ்ரீபெரும்புதூர்லயா இருக்கட்டும், அனுஷ்டானம் நடக்கும். அந்தந்த ஆழ்வார்களுக்கு ஆச்சாரியனுக்கு அனுஷ்டானம் நடக்கணும் இல்லையோ. திருமஞ்சனாகும், திருமண்காப்பாகும், திருமண்காப்பு ஆகரச்சேவே பாசுர சேவா காலம் நடக்கும். அந்த திருமண்காப்பு முடிஞ்ச உடனே சேவிச்சுன்னா நிறைய துளசி மணிமாலைகள், அந்தந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய பாதுகைகள் இதெல்லாம் வச்சிருப்பா. அதை எடுத்து ராமானுஜருடைய திருமுடியில இப்படி சமர்ப்பிப்பா. அப்படின்னா அவர் எல்லாரதையும் தன் தலையில அவர் தரிச்சுக்கிறார்னு அர்த்தம். அத போல நம்மாழ்வாரும் பல திவ்யதேச தெம்பெருமானுடைய பிரசாதங்கள் அதை தன் தலையால தரித்துக் கொள்வார். நம்மளே நித்தியமானோம். நம்ம திருமண்காப்பு இட்டுக்கொண்ட உடனேயே நம்ம ஆச்சாரியர் என்னென்ன பிரசாதங்கள் நமக்கு கொடுத்திருக்காரோ, திருமணித்தாவடங்கள், துளசி மாலைகள், பாதுகைகள் இதெல்லாத்தையும் நம்ம தலையில ஒத்தினுட்டு தான் இவர்களால தான் இன்னைக்கு நாளே விடிஞ்சிருக்கு, அடிய என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேனோ அவர்களால தான் நடக்கிறதுங்கிற அந்த பிராவண்யம், அந்த பக்தி இருக்க வேண்டும். நம்ம கேட்டுடுவோம், உள்ளத்துல இருந்தா போராதா பக்தின்னுவோம். அந்த அளவுக்கெல்லாம் யோகி ஆகல. நம்ம இன்னும் உள்ளத்திலேயே பக்தி இருந்தா போரும் தான். போரும்னா காட்டுல உட்காந்து வாழ தெரிஞ்சிருக்கணும். இருந்திருந்ததுன்னா உள்ளத்துல இருந்தா போறோம். நம்ம நாட்டுல என்ன இருக்கும்? நாட்டுல இருக்கும் போது உள்ளத்துல இருக்குன்னு பேசக்கூடாது. எப்போ உலக இயல்புல இருக்கமோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி வெளிவேஷமும் கண்டிப்பா இருக்கணும். இருந்ததுன்னா தான் நம்ம இப்படி அப்படி பிறழ்ந்து போகாம ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு முடியும். அத போலே இப்ப ராமானுஜர் திருமுடியிலே திருமணித்தாவடங்கள், துளசி மாலைகள்லாம் தரிச்சுக்கிறாரோ இல்லையோ. ஆனா அது எல்லாத்தையும் தரிச்சுன்னுட்டு இறக்கிடுவாளாம். ஒரு தாமர மாலையை மட்டும் தலையில எப்பவும் சாத்திட்டு இருக்காரு. அது யாரோடதா இருக்கும்னா உறையூர் திருப்பாணாழ்வார் கொடுத்த பிரசாதம். அது எப்பவும் ராமானுஜர் திருமுடியை விட்டு பிரியாது. சரணாம் பதும தாரியல் தாமரை பூவாலே அலங்கிருத்தமான திருமுடியை உடையவராய். தாரியல் சென்னி, சென்னினா தலை, சென்னி ராமானுஷன். அந்த தாமரை பூமாலையும் ராமானுஜருடைய தலையும் விலகாம ஒட்டிட்டு இருக்கு. அந்த ராமானுஜன் தன்னை எம்பெருமானாரை சார்ந்தவர்தம் காரியவம்மை, காரியவன்மை, ராமானுஜ சீடர்கள் சார்ந்தவர்னா சிஷ்யர்கள். அந்த சிஷ்யர்களுடைய காரியவன்மை, அவர்களுக்கு கைங்கரியம் பண்றதுல இருக்கிற அந்த ஊடுபாடு, அதுல இருக்கிற அந்த ஒற்றுமை, அதுல இருக்கிற அந்த வேகம், காரியவன்மை இக்கடலிடத்து என்னால் சொல்லணாது. இந்த பூமியில அது என்னான்னு என்னால பேச முடியாது. பரமதத்துக்கு போய் வேணா பேசுறேன். ஏன்னா இக்கடலிடத்து முடியாதுன்னு சொன்னால் இந்த கடலிடம் தாண்டி வைகுந்தத்துக்கு போய் முடியலாமோ என்னமோ. இந்த வாயை கொண்டு இந்த கடல் சூழ்ந்த பூமியில் என்னால் சொல்லி தலை கட்ட முடியாது, சொல்லி முடிக்க முடியாது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்றார், இக்கடலிடத்தே ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் என்னானால் பகவத் சமாசேனத்துக்கு கூட இசைவார் இல்லாத. இப்ப ரெண்டாவது அர்த்தம் சொல்றார், ராமானுஜர் சார்ந்தவதம் காரியவன்மை இக்கடலிடத்தே என்னால் சொல்ல ஒண்ணாது. இது முதல் அர்த்தம். இரண்டாவது, இக்கடலிடத்தே ராமானுஜரை சார்ந்தவர் காரியவன்மை. இந்த பூமண்டலத்திலேயே ராமானுஜரை யார் பற்றிருக்காளோ அவர்களுடைய வன்மை. ராமானுஜரை பற்றினவர்களுடைய வன்மையை இந்த பூமியில் என்னால் சொல்ல முடியாது. இது முதல். இந்த பூமியிலேயே ராமானுஜரை பற்றினவர்களுடைய வன்மையை என்னால் சொல்ல முடியாது. இரண்டாவதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமியிலேயே ராமானுஜரை பற்றினவர்னால் இந்த பூமியில பகவானை பத்துவதற்கே இன்னும் ஆள் இல்ல. ராமானுஜர தெய்வம்னு பத்தறதுக்கு ஒருத்தன் கிடைச்சானோ இல்லையோ, அவனுக்கு இருக்கிற அந்த நிஷ்டை, அவனுக்கு இருக்கிற ஆச்சாரிய பிரதிபத்தி, அத்தை என்னால் இக்கடலிடத்தே சொல்ல முடியாது, இந்த பூமியில் சொல்ல முடியாதுனால் பகவான் ஆசிரியிக்க வர்றதுக்கே ஆள் குறைவா இருக்கிற கலியுகம். ஆசிரியித்தாலும் அவனுக்கு ஆசிரியிக்காமல் தங்களுக்கு இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக ஆசிரியித்துக் கொண்டிருக்கிற கலியுகம். இந்த கலியுகத்தே அதெல்லாம் வேண்டாம்,
ஸ்ரீபெரும்புதூர் போவேன், மேல்கோட்டைக்கு போறேன், காஞ்சிபுரத்துக்கு போறேன், பக்கத்துல எத்தனையோ விதேசங்கள்ல பெருமாள் இருக்கார், ஸ்ரீரங்கத்துல சேவிக்கிறேன், உடையவர் சேவித்து அவர் தான் தெய்வம்னு ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருத்தன் சொல்லிட்டானால் அந்த சரம பர்வ நிட்டையினுடைய வைபவத்தை என்னால் சொல்ல முடியாது. பகவானை பற்றின பக்தனுடைய பெருமையை சொல்லுன்னு சொல்லி முடிச்சிருவேன். ஆனா ஆச்சாரியனை பற்றின பக்தனுடைய பெருமையை சொல்லுனால் என்னால் சொல்லணாது. இனி இந்த பாசரத்துக்கு ஆழ்ந்த சில கருத்துகள் சொல்லியிருக்கார். அதை சுருக்கமா என்னன்னு சொல்றேன். சீரிய நான்மறை செம்பொருள் சாகி ஸ்ரீர் அமிர்தாசதாம்னு சொல்லுவார்கள். நான்மறைகள்ங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது. பகவானை பிரத்யக்ஷத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது, பார்த்தா தெரிஞ்சுக்க போறோம். அவரை அனுமானிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. பார்த்தே தெரியலன்னா அனுமானத்துக்கு எங்க போக தெரியாது. அப்ப மூணாவது ஒரே வழி என்ன? சாஸ்திரம். சப்தத்தை கொண்டுதான் தெரிந்தாக வேண்டும். அதனாலதான் சீரிய நான்மறை செம்பொருள். இங்கதான் நீங்க என்ன கவனிச்சுக்கணும். நான்மறை பொருள்னு சொல்லியிருந்தா போறாதா? நான்மறை செம்பொருள்னு ஏன் சொல்லணும்? அப்ப நான்மறைக்கு ஏதோ பொருள் இருக்கு, நான்மறைக்கு ஏதோ செம்பொருள் இருக்குன்னு அர்த்தம். மேலோட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கு, உள்ள புகுந்து பார்த்தா இன்னொரு அர்த்தம் இருக்கு. அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதமம் சாரதரம் தியஜேது பஜேது சாரதமம் சாஸ்திரம் ரத்னாகர இவாமிருதம்னு ஒரு அழகான பிரமாணம். சாஸ்திரத்தையே எடுத்துட்டீங்கன்னா கூட அதுல கொஞ்சம் அசாரமா இருக்கிறதெல்லாம் தள்ளிடும், சின்ன சாரமா இருக்கிறதையும் தள்ளிடுங்க, சாரமா இருக்கிறதையும் தள்ளிடுங்க, சாரதரமா இருக்கிறதையும் தள்ளிடுங்க, சாரதமமா இருக்கிறத கட்டியா பிடிச்சுக்கணும். அது என்னது? அசாரத்தை தள்ளிடு. சாஸ்திரத்துக்குள்ளேயே தள்ளுறதெல்லாம் கூட இருக்கா சுவாமின்னா இருக்கு. இப்போ சாஸ்திர வேதத்திலேயே சேனையாகம்னு ஒண்ணு சொல்றது. அதை பண்ணா உடனே என் விரோதிக்கு உயிர் படும். இது வேதமே சொல்றது. இப்போ உடனே ராமானுஜர் நமக்கு கிருமிகண்ட சோழன்லாம் ரொம்ப கட்டம் கொடுத்தார், அதனால சேனையாகம் பண்ணி கிருமிகண்ட சோழனை கொன்னுடுவோம் இப்படின்னு ஆரம்பிச்சிருக்கலாமான்னால் அவர் நிலைக்கு இதெல்லாம் நியாயமா நீங்க சொல்றது? இப்ப யாரோ வாசல்ல போறவன் எங்கேயோ இருக்கிறவன் வேணுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு நம்ம போய் அத்தை பிடிச்சிருந்தோம்னால் அது கூட சொல்லு. யாராருக்கு வேதத்துல எந்தெந்த பாகம் ஏற்புடையதோ அதைத்தான் எடுத்துக்கணும். எங்கோ உயர்ந்தவன் எங்கோ யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கிறத எடுத்துக்க கூடாது. நீங்க கேட்கலாம், அப்ப வேதத்தை அதை ஏன் சொல்லி இருக்கு? சொல்லவே வேண்டாம் என்னால் கண்ணன் கீதையில சொல்றாரு, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. முக்குணத்தவர்களுக்கு நான் வேதத்துல சொல்லியிருக்கேன். அர்ஜுனா, நீ முக்குணத்தோட இருக்காதே, நீ சத்துவகுணத்தோட மட்டும் இரு. அதுக்கு வேண்டியது நீ பிடிச்சுக்கோ, மற்றது நீ தொடாதே. அதனால ராமானுஜர் திடீர்னு யார் பேர்லயோ மந்திரிச்சு விட்டுட்டார், ஆனால் அவள்லாம் ஒரே உடம்புல தவிச்சுட்டு இருக்காருன்னா பண்ண தெரியும். சக்தி இல்லாதவர் அல்ல, ஆனா பண்ண மாட்டார். பல விஷயத்தையும் உலகத்துல நாம பண்ண முடியாதுங்கிறதுக்காக பண்ணக்கூடாதா, பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுன்னு பண்ணக்கூடாது. இப்ப திடீர்னு நான் ரொம்ப நாள் இங்க சொல்லிட்டே இருக்கேன்னு வச்சுங்களேன், திடீர்னு எழுந்திருந்து நீங்க சாமி நீர் 8:30 மணிக்கு முடிக்கிறேன், நீர் பாட்டுக்கு 9 மணி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு அப்படி நீங்க சொல்ல முடியாதானே? நல்லா சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையோ? அதனால முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை இப்போ, ஆனா சொல்லக்கூடாது. அப்ப முடியாதுங்கிறது வேறு, கூடாதுங்கிறது வேறு. நான் வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தொண்டையில நன்னா இறங்குறது என்ன? இறங்குங்கிறதுக்காக சாப்பிடாத சொல்லல. இப்போ கூடாதுங்கிறதுக்காக சாப்பிடக்கூடாது. சாஸ்திரம் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. களஞ்சம்னா பக்ஷையே கூடாதுன்னா கூடாது. ஆனா முடியுமேன்னு சொன்னால் அது 1,00,000 பேருக்கு முடியலாம். 10 பேர் அதை கடைபிடிச்சான்னா கூட சாஸ்திரம் நிற்கும். அதுக்குத்தான் சாஸ்திரத்தின் பெருமையை தவிர உலகம் முழுக்க சாப்பிட்டு இருக்கேன் நான் 4 பேர் சாப்பிடாதனால என்ன ஆயிட போறதுனால், லோகமே சாப்பிட்டு ஒருத்தன் சாஸ்திரத்தை பார்த்து நடக்கிறதுக்கு இருந்தாலும் அந்த ஒருத்தரைத்தான் பகவான் பார்க்கிறாரே தவிர மற்ற பேரை பார்க்க மாட்டான். அதனால சீரிய நான்மறை செம்பொருள். சாஸ்திரத்தினுடைய சாரம் எது? செம்பொருள் எது? அசாரத்தை தள்ளிடு. இந்த மாதிரி அந்தந்த கர்மங்கள் அதெல்லாம் சொல்லும். கர்ம யோகம் தள்ளு, ஞான யோகம் தள்ளு, பக்தி யோகம் தள்ளு, சரணாகதியும் தள்ளு. பின் எது தெரியுமோ? சாஸ்திர சாரம். சாரம்னா ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியன் திருவடிதான் உனக்கு அனைத்தும். ஆச்சாரிய அபிமானம்ங்கிற ரொம்ப சாரம் பாருங்க. அதுதான் நான்மறை செம்பொருள்ங்கிறார். பொருள்ங்கிறது பகவானை பற்றுவது பொருள், ஆனா ஆச்சாரியனை பற்றுவது செம்பொருள். அது எது சொல்லித்து? இப்போ சாஸ்திரத்தை கடைஞ்செடுத்து பகவான் திருமந்திரம்ங்கிறத எடுத்தார். ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரம். அந்த மந்திரத்துல சொல்லப்பட்டதே ஆச்சாரியாபிமானத்தோட இரு. இதிகாச புராணங்கள் முழுக்க சொல்றதே ஆச்சாரியன் திருவடிகளையே பற்றுங்கிறது தான். அதைத்தான் இந்த இடத்துல சீரிய நான்மறை செம்பொருள் ஸ்ருதிபத விபரீதம் க்ஷேலகல்ப ஸ்ருதௌ பிரகிருதி புருஷ யோக யோக பிராபகாம் சோகதத்யா
ததிக விபுத ருத்தம் மிருத்யு பீதா விசின்வன் உபனிஷத் அமிர்தாத்தேகே உத்ததம் சாரமாரியாக என்னும் சொல்லுகிறபடியே உபாதேய சாரதமமாய் பகவான் அழகான ஒரு காரியம் பண்ணார். வேதத்தை எல்லாம் கடைஞ்சார். கடைஞ்ச உடனே ரிக்கிலேருந்து ஒரு எழுத்து எடுத்துட்டார், யஜுஸ்லேருந்து ஒரு எழுத்து, சாமத்திலேருந்து ஒரு எழுத்து, அ உ ம. கடைஞ்சு எடுத்தா இந்த 3 எழுத்து வந்துதான். அந்த 3 எழுத்தையும் கூட்டினார், ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை உருவாக்கிட்டார். அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை தான் இப்ப நேர திருப்பாணாழ்வார் சொல்ல போறார். எப்படின்னு ஆங்கிற முதல் எழுத்துக்கு முதல் பாட்டு ஆரம்பிச்சார், அமலநாதி பிரான். ஊங்கிற 2வது எழுத்துக்கு 2வது பாட்டு ஆரம்பிச்சார், உவந்த உள்ளத்தனாய். மாங்கிற 3வது எழுத்துக்கு 3ஆம் பாட்டு ஆரம்பிச்சார், மந்திபாய் வடவேங்கட வாமலை. அப்ப வேதத்தை கடைஞ்சு ஆவுமாவை எழுத்து, ஆவுமாவை கோத்து ஓமாக்கி அந்த ஓம்கரத்தினுடைய அர்த்தத்தை முதல் 3 பாசுரத்தால் ஒருத்தர் சொல்லிருக்கணும்னால் அப்ப செம்பொருள் தானே. அதுதான் சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த. இப்படி சாரதமமான அர்த்த விசேஷத்தை ஓம்காரத்தின் அர்த்தத்தையே கொடுத்தார். 4ஆம் பாட்டு நமஹா வேதாந்த தேசிகன் தன்னுடைய வியாக்கியானத்துல சாதிக்கிறார். இந்த அமலநாதிபிரான் பிரபந்தத்துக்கு முனிவாகன போகம்னு ஒரு சிறந்த உரையை தேசிகன் சாதித்துள்ளார். அதுல சொல்ற அர்த்தம் இது. முதல் 3 பாசுரங்கள் பிரணவத்தினுடைய அர்த்தம் ஆ உ ம. 4ஆம் பாட்டு நமஹாங்கிற நடு சப்தத்தினுடைய அர்த்தம். 5லேருந்து 10ஆம் பாட்டு நாராயணாயங்கிற 3ஆம் சப்தத்தினுடைய அர்த்தம். இத போல பிரிச்சுதான் திருப்பாணாழ்வார் கொடுத்துட்டு போயிருக்காருனால் இது கொஞ்சம் இப்ப மனசுக்கு எதமா இருக்கு சாமி. ஏன்னா அதனுடைய அர்த்தத்தெல்லாம் நான் எங்க தெரிஞ்சுக்க போறேன்னு தவிச்சிருந்தேன். எனக்கு அமல்நாத்விரா தெரியும். அதனால இப்ப ஓரளவுக்கு எனக்கும் திருமந்திரார்த்தம் தெரியும் இல்லையாண்ணா, தைரியமா சொல்லிங்க, கண்டிப்பா தெரியும், இதுல மறுக்க வேண்டாம். ஆனா திருமந்திரார்த்தம் தெரியும்னு இருமாப்பு இல்லாமல் திருப்பாணாழ்வார் திருவடிகளே உத்தாரகம்னு இருக்க வேண்டும். அப்படி சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள். அகண்டமான பூமி, இந்த பூமி முழுக்க பாரியலும் புகழ் எல்லாராலும் கொண்டாடப்படுகிற புகழ் படைத்தவர் பாண்பெருமாள். பாண்பெருமாள்னா ஒரு இசைகாரர். அவர் தெரிஞ்சதெல்லாம் வீணையை மீட்டுவார், ரொம்ப நன்னா ராகம் வைப்பார், பாடுவார் பாடுவார் பாடுவார். திருக்குறுங்குடியில நம்பாடுவான்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கைசிக புராணம் வராக புராணத்தில் இருக்கிற சரித்திரம். ஏகாதசி தோறு திருக்குறுங்குடி நம்பிக்கு போவார், பட்னி இருந்து முழுக்க பாடுவார், நம்பி ரொம்ப ஆனந்தப்படுவார், அடியேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவார். இவ்வளவுதான் அவர் பண்ணிட்டு இருந்தது. கடைசியில பிரம்ம ரக்ஷசூன்னு பிடிச்சு கொடுத்து இவர் போற சமயம், உன்னை இப்பவே சாப்பிட போறேன்னு. ஒன்னும் கவலை இல்லை, இந்த சரீரம் போறதை பத்தி எனக்கு என்ன, இப்போ நம்பிய பாடிட்டு திரும்பி வந்துடுற, வந்த பிற்பாடு நீ சாப்பிட்டுக்கோனார். போனார், நேர்மையா திரும்பி வந்துட்டார். பிரம்ம ரக்ஷசே பயந்து படுத்து, இப்படி கூடவா உயிரை விடுறதுக்கு தான் வருவான், கேள்விப்பட்டது இல்லையே. அதனால அது அவரை விழுந்து சேவிச்சுட்டு, நீ பாடினத்தினுடைய பலத்தை கொடுத்து என்னை இந்த ராட்சச பிறவியிலேருந்து கொஞ்சம் விமோச்சனம் கொடு என்று கேட்டான். நான் பலத்துக்கு பாடவே இல்லையே, அப்பனா அந்த பலத்தை எடுத்து உனக்கு கொடுத்து விமோச்சனம் கொடுக்க ரொம்ப காலை பிடிச்சுன்னு கெஞ்சவே கடைசி பாட்டு, கடைசி ஜாமத்துல கடைசி பாட்டு பாடினா கைசிகங்கிற பண்ணுனா ராகம். சம்ஸ்கிருதத்துல ராகம், தமிழ்ல பண்ணுன்னு சொல்லுவா. பண்ண ஆராய்ச்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பண்ணு கைசிக பண்ண பாட்டை மட்டும் அதன் பலத்தை கொடுத்ததுக்கே இவன் மோட்சம் போயிட்டான். அதுக்கே இவனுக்கு சாப விமோச்சனம்னால் அந்த நம்பாடுவானுடைய வம்சத்துல பிறந்தவர் தான் இந்த பாணம். பாணகவி திருப்பாணாழ்வார். அவரும் வினை இசைத்து மீட்டுவார், இவரையும் வினை இசைத்து தான் மீட்டிருக்கார். அப்படிப்பட்ட சரணாம்பதுமத் தாரியல் குரு பதாம்புஜம் தியாயேது. ஆச்சாரியனுடைய தாமரை போன்ற திருவடிகளை எப்போதும் நினைக்க வேண்டும். பவத் பதாப்ஜே ஹிருஷ்டாஸ்து நிகதம் அனுபூம மமாஸ்ய புத்தி என்னும் சொல்லுகிறபடியே தேவரியருடைய அடியவர்களாரோ அவர்களுடைய திருவடி தாமர்களையே எப்போதும் சிரசால் தரிக்கும் பேற்றை எனக்கு அருள்வீர் என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தாரியல் சென்னிகி ராமானுஜன் தன்னை. இப்படிப்பட்ட ராமானுஜரை பற்றினவர்கள் இந்த பூமண்டலத்துல சார்ந்தவர்கள் பலர். 12,000 பேர் அவர் சிஷ்யர்கள் இருந்தார். 700 பேர் சன்னியாசிய சிஷ்யர்கள், எண்ணிறந்த பெண்கள் சிஷ்யர்கள். அவர்கள் எல்லாருமே சார்ந்தவர். அந்த சார்ந்தவர்களுடைய காரிய வன்மை, அவர்கள் என்ன பண்ணுவாளாம், கர்த்தவியம் ஆச்சாரிய கைங்கரியமும் பகவத் கைங்கரியமும். உனக்கு வேலையே பகவானுக்கு கைங்கரியம்னு ஆச்சாரியனு கைங்கரியம்னு. எது முதல்? ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணு. ஆனா அவர் தங்கிட்ட நிக்கிறத ஒத்துக்க மாட்டார், பகவானுக்கு பண்ணுன்னு சொல்லுவார். அதற்காக அவரால் தூண்டப்பட்டு பகவத் கைங்கரியம் பண்ணு. அப்ப ஆச்சாரிய கைங்கரியம் பகவத் கைங்கரியம் இத பண்ணிட்டு இருக்கிறது தான் ராமானுஜருடைய சிஷ்யர்கள். அவர்களுடைய காரிய வன்மை என்னால் சொல்லனாது இக்கடலிடத்தே. அவர்களுடைய பிரபாவத்தை, அவர்கள் செயலாற்றும் பெருமையை என்னால் சொல்லி முடிக்க முடியாது, சொல்லனாது இக்கடலிடத்தே. ராமானுஜரை சார்ந்தவர்கள் இக்கடலிடத்தே சார்ந்தவர்கள். இந்த பூலோகத்துல ராமானுஜரை ஒருத்தரை பற்றிருக்காருனால்
அந்த பெருமையும் என்னால் சொல்லுவதற்கு முடியாது, அரிதாயிருக்கும். அப்படி என்ன இவர்கள் காரியவன்மை? ஒரு 4-5 இடம் மட்டும் சுருக்கமா எடுத்து காட்டியிருக்கார். கேட்டீங்கனாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ராமானுஜ சிஷ்யர்கள் யாராரு என்னென்ன காரிய கௌசலத்தோட இருந்திருக்கார், அவர்களுக்கு அதுல என்ன வன்மை இருந்திருக்குன்னார். ஏன் இது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, கூரத்தாழ்வான் கிருமிகண்ட சோழனாலே ஆபத்து வர ராமானுஜரை ரட்சித்து அவருக்கு வெள்ளை வேட்டி சமர்ப்பித்து மேலக்கோட்டைக்கு அனுப்பி வைத்து விட்டு தான் காஷாயத்தை எடுத்து தரித்து கொண்டு சோழனுடைய அரண்மனைக்கு சென்றார். அவன் எழுதி கழித்து போட சொன்னா, சிவாது பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் இல்லை. ஆனா கூரத்தாழ்வான் கழித்து போட்டார், துரோணமஸ்தி ததப் பரம், அதை விட துரோணம் இருக்கேன்னார். ஏதோ சிவபெருமான பத்தி சொல்லிருக்கேன், நீர் ஏதோ துரோணம்ங்கிறீர்கள். அந்த ரெண்டுமே ஆழாக்கு ஒழக்கு படி. ஒன்னு அரைப்படின்னு வச்சுங்க, ஒன்னு ஒரு படி. அதுல சிவம்னு சொல்றது ஒரு படி அளவு, துரோணம்னு சொல்றது இன்னொரு படி அளவு. அவர் சிவன்னா பரமசிவனை சொன்னார். இவர் என்ன அர்த்தம் பண்ணிட்டார், அரைப்படின்னு வச்சிருந்து அரைப்படியை விட ஒரு படி பெருசாச்சே அப்படின்னு வேணும்னு கழுத்து போட்டார். அவனுக்கு கோபம் வந்துடுது. உன் கண்ணை வெட்ட போறேன்னு சொன்னா, நீ யார் என் கண்ணை தொடறதுக்கு? இந்த அபாகவத்தன் என் கண்ணை தொடறதே எனக்கு பாவம், நானே என் கண்ணை பிடுங்கி புகழுகிறேன் என்று புகட்டு பெரிய நம்பிகளோட திரும்பி வந்தாரோ இல்லையோ, அது அவருக்கு பெருமை, காரியவன்மை. என்னமா ராமானுஜரை ரட்சித்து கொடுத்துட்டு தன்னைத்தானே இதுக்குன்னு சம்பிரதாயத்துக்காக கொடுத்திருக்கார், அது கூரத்தாழ்வான் வன்மை. வடக்கை வள்ளம் போறா, கூரத்தாழ்வான் அழைச்சிருந்து ராமானுஜர் சாரதாம்பா காஷ்மீரத்தில் இருக்கிற ஸ்ரீபண்டாரத்துக்கு புஸ்தக சாலைக்கு போறார். ஏன்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதணும்னு ஆளவந்தாருடைய நியமனம். அதுக்கு போதாயனுடைய விருத்தி கிரந்தம் வேணும், அது இவா கையில் இல்லை. அந்த விருத்தி கிரந்தத்தை வாங்கணும்னுட்டு வடக்க போறா, கொடுத்துட்டா. சாரதா தேவி விருத்தி கிரந்தத்தை உடையவரிடத்துல கொடுக்க, அவரும் கூரத்தாழ்வானுமா அதை எடுத்துன்னு தெற்கு நோக்கி வந்துட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிறவாளுக்கு அது பிடிக்காம போய் பின்தொடர்ந்து வந்து அந்த குறிப்பு புத்தகத்தை வாங்கிடணும். புத்தகம்னா என்ன, ஓலைச்சுவடி. குறிப்பு புத்தகத்தை வாங்கணும்னு துரத்தின்னு வந்திருக்கா, பிடிக்கிட்டா. 4 நாள் தான் இவ கையில இருந்து, ஊருக்கே வரல. வந்துன்னா புத்தகத்தை திறந்திருக்கணும், படிச்சிருக்கணும். ஊருக்கு வரல. ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டார். விருத்தி கிரந்தத்தை விட்டுட்டேனே, இனிமே எப்படி பாஷ்யம் எழுதுறதுன்னு தெரியலையே. அப்ப கூரத்தாழ்வான் விண்ணப்பிக்கிறார், இந்த நூல்ல என்னென்ன இருந்ததுன்னு அடியேன் சொல்லணும்னா வேணா சொல்றேன் என்று கேட்டார். 2 பேரும் ஒன்னாத்தானே ஓடி வந்துட்டு இருக்கோம் தப்பிச்சிருந்து. நீர் எப்ப படித்தீர்னார்? ராத்திரி சுவாமி 10 மணிக்கு உறங்க சென்று கார்த்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி தேவரீர் திருவடிகளை தரிசிச்சுட்டே இந்த புஸ்தகத்தை கொஞ்சம் புரட்டினேன். அதுல புரட்டினதுனால என்ன அர்த்தம் இருந்ததுன்னு அடியனுக்கு தெரியும். அதை விண்ணப்பிக்கிட்டமானால் சொல்லுனார். முதல் எழுத்து முதல் பக்கத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் சா தூ இக்கு இச்சு அரைப்புள்ளி காப்புள்ளி இல்லாத ஒப்பிச்சுட்டார். இது திரும்ப 4 நாள் உங்ககிட்ட இருக்கு, நானே தரந்தே பார்க்கல, தெரியலேனால் அதுதான் காரியவன்மை. அவரை வைத்துக் கொண்டு மேல ஸ்ரீபாஷ்ய கிரந்த நிர்மாணம் முழுக்கவே கூரத்தாழ்வான் வச்சிருந்தான். அது பார்த்தாலே செய்தி தெரியும். சுவாமி பாஷ்யம் எல்லாம் சொல்லுவார், ஆனா கூரத்தாழ்வான் தான் போதாயன விருத்திக்கு வேண்டியதெல்லாத்தையும் அதுல சேர்த்துட்டே வருவார். ஏன்னா அது அவருக்கு தானே தெரியும். இது ஆழ்வானுடைய மகாபிரபாவம். அதே போல முதலியாண்டான் தாசரதி எழுந்துள்ளி இருந்தார். இவர்கள் மேல்கோட்டைக்கு போற சமயம் புறச்சமைகள் வேற்று மதத்தை சார்ந்தவா பலரும் இருந்தார். அவர்கள்லாம் ஒரு இடத்துல வந்து ஆச்சரிக்கவே இல்லை. மிதிலாபுரி சால கிராமம்னு பேர். கர்நாடகத்துல மைசூர் பிராந்தத்துக்கு போனேன்னு வச்சுங்க, மிதிலாபுரி சால கிராமம்னு ஒரு ஊர். அந்த ஊருக்கு இவா போயிருக்கா. அப்ப வந்தவாள்லாம் யாருமே வந்து ராமானுஜர் இடத்துல ஆச்சரிக்கல. உடனே உடையவர் சொல்றார், முதலியாண்டான் இந்த ஊர்க்காரா தளிகைக்கு எந்த குளத்துல தீர்த்தம் எடுப்பாளோ அங்க போய் காலம் மிண்டுவாருன்னார். போனார். தாசரதி தன் திருவடிகளை சோதித்துக் கொண்டு வந்தார். மறுநாள் கார்த்தால என்ன தெரியல, மொத்த பேரும் ராமானுஜரை ஆச்சரிக்க வந்துட்டார். என்ன நடந்ததுன்னு விசாரித்தால் முதலியாண்டான் திருவடி அலமிண்டாரா, அந்த தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் தான் தளிகை பண்ணி சமர்ப்பிச்சிருக்கா. ஆனால் அவளுக்கு எல்லாம் ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் கிடைக்க முதலியாண்டானுடைய திருவடி பாத தீர்த்தத்தினுடைய மகாத்மியம் தாங்கள் பிடிச்சிட்டு இருந்த தப்பான சம்பிரதாயத்தை விட்டுட்டு ராமானுஜ சம்பிரதாயத்துக்கே வந்து சேர்ந்தனால் காரியவன்மை. அப்ப அவருடைய காரியம் நடத்தக்கூடிய ஆற்றல் எவ்வளவாக இருந்திருக்கும். அதே போல திருவாய்மொழிக்கு முதல் வியாக்கியானம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஏற்படுத்தினார். 6000 படி 6000 படின்னு கொண்டாடுறோம். அவர் ஒரு வியாக்கியானத்தை ஆரம்பிச்சு வச்ச உடனே 9000 படி 12000 படி 24000 படி 36000 படி வரிசை இத்தனை வியாக்கியானம் பிறந்திருக்குனால் அது திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் காரியவன்மை என்றும் சொல்லலாம். இருக்கவே இருக்கார் அனந்தாழ்வான். அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திவிராபகம் ஆஸ்ருதாராட்சு சரணம் வந்தே நந்தார்ய தேசிகம். ராமானுஜர் காலத்திலேயே திருவேங்கடத்துக்கு போய் கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் இல்லையா. இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பா போய் தங்கறதுக்கு. 4 நாள் இருக்கேன் 5 நாள் இருக்கேன் குடும்பத்தோட போறோம் எல்லாம் சொல்லலாம். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தங்க முடியாது. தங்கினோம்னா ஒரே விஷ ஜுரம்,
ஒரே மிருகங்கள் இப்படி இருந்த காலம். ஆனா ராமானுஜருக்கு ஒரு ஆசை, நம்மாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும்னு திருவேங்கடமுடையானுக்கு ஆசைப்பட்டுட்டா உத்துருமே இல்ல பண்றதுக்கு. ஆகவே இந்த கோட்டியிலேருந்து யாரான் அங்க போய் கைங்கரியம் பண்றதுக்கு ஆள் இருப்பாளா என்று விசாரிக்க யாரும் எழுந்து வர்ற பயம். அப்ப இந்த அனந்தாழ்வான் ஒருத்தர் தான் வந்தாராம். வந்தவரை அணைத்து கொண்டு, நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையா அந்த கோட்டிலே, என்னவரை ஸ்லாகித்து பேசி நீர் போய் கைங்கரியம் பண்ணும் என்று போனா அவர் தோட்டம் அமைத்து குளம் வெட்டி நித்தியப்படி புட்பம் தொடுத்து திருவேங்கடமுடையான் இன்னி வரைக்கும் தோமாலைன்னு சாத்தி கொடுக்கிறார். தோல்லேந்து தொங்குற மாலை, பூமி அளவுக்கு தொங்குகிற மாலை. அங்க திருவாராதன முக்கியம் இல்ல, தோமால சேவைதான் முக்கியம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோனொடும் நமன்னெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடுதரும் தடம் குன்றமே என்று ரொம்ப ஆச்சரியமான பாசனம் இல்லையா? ஆழ்வார் பகவான் திருவேங்கடமுடையானுக்கு புட்ப கைங்கரமே தினமும் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரால் எங்கேயும் நகர முடியாது, ஆழ்வார் திண்ணைகள் தான் இருப்பார். எழுந்தாலே கால் தள்ளாடி விழுந்துடுவார். அப்ப அவர் பட்ட ஆசை யார் நிறைவேற்றி கொடுக்க? ராமானுஜர் தான் கொடுக்கணும், அனந்தாழ்வான் தான் கொடுக்கணும். ஆகவே கூரத்தாழ்வான், முதலியாண்டான், திருக்குறுகை பிரான் பிள்ளான், அனந்தாழ்வான் இவர்கள் ஒத்தொத்தரும் கைங்கரியம் பண்ணிருக்கிறது என்னன்னு சொல்ல? காரிய வன்மை என்னால் சொல்லொணாது இக்கடலிடத்தே. 11ஆம் பாசுரம் முற்றிற்று. சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள் சரணாம்பதுமத்தாரிய சென்னை ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்தான் காரிய வன்மை என்னால் சொல்லொணாது இக்கடலிடத்தே. 11ஆம் பாசுரம் முற்று பெற்றது.